Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2. Exercise 5.4 la third question solve panna. Show that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square is equal to 12. Also find the coordinates of the point of contact. So first the line வந்து இந்த ellipse-க்கு tangent நான் proof பண்ணும். ப்ரூஃப் பண்ணிட்ட உடனே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இது டேஞ்சென்ட் இல்லைன்னா கண்டுபிடிக்க வேண்டாம். டேஞ்சென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும். எப்பவும் டேஞ்சென்ட்டாக தான் கொடுப்பாங்க. எதுக்கும் செக் பண்ணிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எல்லாமே எழுதணும் இல்லையா? கிவன் எலிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஈக்குவல் டு 1 ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னா டிவைடட் பை 12 பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பை 12 plus 3y square by 12 is equal to 12 by 12. Cancel பண்ணிடுங்க. 1 4 x square by 12 plus y square by 4 is equal to 1. இது இப்போ ellipse-ஓட equation. இதில் a square வந்து 12, b square வந்து 4. இப்போ a square, b square இருந்துச்சு. நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. The line x minus y plus 4 is equal to 0. இந்த லைன் டேஞ்சென்ட்டான்னு ப்ரூஃப் பண்ணோம். அதுக்கு முதல்ல நான் என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னா y is equal to mx plus cன்ற ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்போ தான் m என்ன c என்ன கிடைக்கும், கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இது வந்து மைனஸ் ஒய் அன்சைட் கொண்டு வந்தால் போதுமா? மைனஸ் ஒய் மட்டும் அன்சைட் வந்து ப்ளஸ் ஒய் ஆகிடும். பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கும். மைனஸ் ஒய்யை மட்டும் அந்த சைட் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கும். இப்போ இதுலேருந்து எம்மோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 4. இப்போ கண்டிஷன் ஃபார் த லைன் டு பி டேஞ்சென்ட். சரிங்களா? அது வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும், இல்லை கண்டிஷன் மட்டும் எழுதிக்கலாம். கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துச்சுன்னா இந்த லைன் வந்து அந்த எலிப்ஸோட டேஞ்சென்ட்னு ப்ரூவ் ஆகிடும். சி ஸ்கொயர் 4 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் 12, எம் ஸ்கொயர் 1 ஸ்கொயர், பி ஸ்கொயர் 4. 4 square 16, 12 plus 4, 16 equal to 16. So, ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆனால் the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse. Ellipse oda value y x square by 12 plus y square by 4 is equal to 1. இப்போ அடுத்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட வேல்யூ பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனனால நம்ம இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து 12, எம்மோட வேல்யூ 1 divided by c oda value 4, b square value 4 by 4. So 4 ones are 4 3s are minus 3 comma 4 ones are 4, minus 3 comma 1 is the point of contact oda value. Edikkalama, the point of contact is minus 3 comma. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. டேஞ்சென்ட்டாக இல்லையா? டேஞ்சென்ட்டாக இருந்தால் அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த பேரபோலா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ எக்ஸ் பர்பெண்டிகுலர் டு 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. பேரலல்னு ஒன்று பார்த்தோம், இப்போ பர்பெண்டிகுலர்னு ஒன்று பார்க்க போகிறோம். அவ்வளோதான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பேரபோலா என்ன கொடுத்துருக்காங்க? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ எக்ஸ். இப்போ இதுலேருந்து ஏ வேல்யூ மட்டும் கெட் பண்ணலாம். ஏன்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. கரெக்டாக y square is equal to 4 into a into x. இப்போ 4 into aக்கு பதிலாக 16. அப்போ a is equal to 16 by 4. a ஓட வேல்யூ 4. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பேரபோலாலேருந்து இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பர்பெண்டிகுலர் 2ன்னு கொடுத்துருக்காங்க டேஞ்சென்ட். டேஞ்சென்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா y is equal to mx plus c. இந்த டேஞ்சென்ட் டு பேரபோலா வந்து இந்த லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்குமா? 2x plus 2y plus 3ன்ற லைனுக்கு பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை
coefficient of y. இப்போ minus coefficient of x வந்து 2 divided by coefficient of y 2 which is equal to minus 1. இப்போ m ஓட வேல்யூ minus 1 னா perpendicular slope perpendicular m இது m னா m1 ன்னு எடுத்துக்கலாம். எப்படி வரும் minus 1 by m அப்போ minus 1 by minus 1 which is equal to 1. So perpendicular slope ஓட வேல்யூ என்ன 1. இதை வச்சு தான் நம்ம condition for the line கண்டுபிடிக்க போறோம். The condition for y is equal to mx plus c to be a tangent to parabola. என்னன்னா c is equal to a by m. c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். c is equal to a ஓட வேல்யூ என்னது 4. ஸ்லோப் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். m இங்கே வந்து m1 நம்ம எடுத்துக்கணும். 4 by 1 which is equal to 4. இப்போ c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y is equal to னு கண்டுபிடிச்சா போதும். tangent ஓட வேல்யூ y is equal to mx plus c. y is equal to m ஓட வேல்யூ 1 into x plus c ஓட வேல்யூ 4. Therefore y is equal to x plus 4 plus y inside கொண்டு வந்தா minus y. அப்போ x minus y plus 4 is equal to 0 is the required tangent ன்னு எழுதிட்டா போதும். கிளியரா? 1 by 1 அப்படியே நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஈஸியா இருக்கும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 5th question பாருங்க. Find the equation of the tangent t is equal to 2 to the parabola y square is equal to 8x ன்னு கொடுத்துட்டாங்க. and hint ஒன்று கொடுத்துருக்காங்க use parametric form அப்படின்ட்டு. ஏன்னா t ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல given parabola எழுதிடலாம். parabola என்ன கொடுத்துருக்காங்க y square is equal to 8 into x. So அப்போ 4a is equal to 8. a is equal to 8 by 4. a ஓட வேல்யூ 2. ஃபர்ஸ்ட் a வேல்யூ என்னன்னு parabola இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா t is equal to 2. இப்போ இந்த t equal to 2 எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா equation of tangent to the parabola in parametric form. use parametric form னு கொடுத்துருக்காங்களா அது இங்கே தான் சேரும். in parametric நான் மெட்ரிக்னு எழுதிட்டேனா r வரணும் சரியா? அது கொஷின்ல இருக்கும் சாரி. in parametric form yt is equal to x plus at square. இப்போ a வேல்யூவும் தெரியும் t வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். y into 2 x plus a value 2 t square na 2 square. 2y is equal to x plus 2 into 2 square 4. அப்போ 2 4s are 8. இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தா போதும். x plus 2y ஆன்சர் வந்தா minus 2y plus 8 equal to 0. ரொம்ப ஈஸி பாருங்க. is the required அது அப்படி ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். is the required tangent to the parabola நீங்க எழுதிடுங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் அதர் சம்மையில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.